Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C ப்ரோகிராம்ல ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு அரேல இருக்கிற லார்ஜெஸ்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் மெயின் ஃபங்க்ஷன்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நம்ம வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுனால நான் அரே வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள். அந்த அரே வேரியபிளுக்கு a அப்படிங்கற நேம் கொடுத்துறேன். இதனோட சைஸ் பாத்தீங்கன்னா 100 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம அரேக்குள்ள வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக லூப் யூஸ் பண்ணுவோம். அந்த லூப்பிங்காக i அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம எத்தனை வேல்யூஸ் இன்புட் வாங்க போறோம் அந்த லிமிட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக n அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக clear screen அப்படிங்கற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். printf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter the limit அப்படிங்கற ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட் இன்புட் வாங்கணும். லிமிட் இன்புட் வாங்குறதுக்காக scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த லிமிட்டை பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். enter values அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜ் மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் இன்புட் வாங்குறதுக்காக scanf யூஸ் பண்ணுவோம். அந்த scanf n டைம்ஸ் ரன் பண்ண வைக்கிறதுக்காக இந்த இடத்துல லூப் ரன் பண்ணிக்கிறேன். i = 0 னு சொல்லி i யோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். i less than n நமக்கு n வேல்யூஸ் வாங்கணும். அதனால less than n அப்படினு சொல்லி லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்து i++ அப்படிங்கற இன்கிரிமெண்டர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா scanf அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ இன்புட் வாங்க போறேன். நம்ம வாங்க போற வேல்யூஸோட டேட்டா டைப் பாத்தீங்கன்னா இன்டிஜர். அதனால %d அப்படிங்கற ஃபார்மட் ஸ்ட்ரிங் கொடுத்துறேன். கொடுக்க போற வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு a of i அப்படிங்கற பொசிஷன்ல ஸ்டோர் ஆகணும். அதனால address of a of i அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த n வேல்யூஸ் இன்புட் வாங்கி இருக்கும். நாம இதில இருக்கிற லார்ஜெஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகிறத நம்ம ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படினு சொல்லுவோம். இப்போ அதுக்காக இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்றேன். ரிட்டர்ன் டைப் பாத்தீங்கன்னா இன்டிஜர். அந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்தீங்கன்னா large அப்படினு சொல்லி நேம் கொடுத்துறேன். இதல பாத்தீங்கன்னா ஆர்குமென்ட் நமக்கு ஒரு இன்டிஜர் வேல்யூ அதாவது ஒரு அரே பாஸ் ஆகும். அதனால int அரே சின்டாக்ஸ் கொடுத்துறேன். ஒரு அரே வேரியபிள் இந்த இடத்துல அரே வேல்யூ பாஸ் ஆகிறதுனால அரேயோட சின்டாக்ஸ் கொடுத்துறேன். அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் வேல்யூ பாஸ் ஆகும். அதனால int அப்படினு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ண போறேன். int ஃபங்க்ஷன் நேம் large அப்படிங்கற ஃபங்க்ஷன் நேம். இதுல ஃபர்ஸ்ட் வர ஆர்குமென்ட் பாத்தீங்கன்னா int a அப்படிங்கற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றேன். அதனோட சைஸ் பாத்தீங்கன்னா 10 அப்படினு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லிமிட் ஆர்குமென்ட்டா வரும். அத பாத்தீங்கன்னா n அப்படிங்கற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் மெயின் ஃபங்க்ஷன்ல கால் பண்ணிறேன். கால் பண்ணும்போது அந்த வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணிறேன். printf largest value அப்படிங்கற ஒரு சின்ன மெசேஜோட பிரிண்ட் பண்றேன். largest value பாத்தீங்கன்னா நமக்கு இன்டிஜர் டைப். அதனால %d அப்படிங்கற ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போறேன். large அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஆர்குமென்ட்டா பாத்தீங்கன்னா a அப்படிங்கற வேரியபிள்குள்ள இருக்க வேல்யூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட்டை நான் ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணும்போது அந்த லிமிட்ல இருந்து ஒரு வேல்யூ நான் சப்ட்ராக்ட் பண்ணிறேன். ஏனா அரேவோட இன்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 0. அப்ப n வேல்யூஸ்னா நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் 10 வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்றோம்னா அதனுடைய 9 அட்ரஸ் உள்ள தான் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப அதனுடைய கடைசி அட்ரஸ் நம்ம ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூஸ் நான் சப்ட்ராக்ட் பண்ணி ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த large அப்படிங்கற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா if ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். அதாவது n அப்படிங்கற வேரியபிள்ல இருக்க வேல்யூ (=−1 இருக்குதா அப்படினு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். இந்த வேல்யூ அதாவது அந்த n அப்படிங்கற வேரியபிள்குள்ள -1 அப்படிங்கற வேல்யூ இல்லைனா நம்ம ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே கால் ஆகணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் அந்த அரேல இருக்கிற வேல்யூஸ் எது லார்ஜெஸ்ட் வேல்யூ அப்படினு சொல்லி நான் ஃபைண்ட் பண்ண போறேன். if a of 0 அப்படிங்கற பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ இந்த வேல்யூ விட a of i அப்படிங்கற பொசிஷன்ல இருக்க வேல்யூ நமக்கு பெரிய வேல்யூவா இருந்தா நமக்கு a of 0 அப்படிங்கற பொசிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த a of i ல இருக்க வேல்யூ ஸ்டோர் ஆகணும். இந்த process நமக்கு n டைம்ஸ் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல நம்ம எந்த வேல்யூ லார்ஜெஸ்ட் வேல்யூ அது நமக்கு a of 0 அப்படிங்கற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம இதுக்குள்ளே கால் ஆகணும். அதுக்காக என்ன பண்றேன், இந்த large அப்படிங்கற ஃபங்க்ஷனை இதுக்குள்ள கால் பண்றேன். இது ரிட்டர்ன் டைப் அப்படிங்கறனால நான் ரிட்டர்ன் அப்படிங்கற இந்த கீவேர்ட் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். large அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதல பாத்தீங்கன்னா ஆர்குமென்ட்டா a ல இருக்க வேல்யூஸ். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லிமிட்ல இருந்து ஒரு வேல்யூ நான் சப்ட்ராக்ட் பண்ணி ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். இது நம்ம பாத்தீங்கன்னா n டைம்ஸ் ரன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் 0 வரல ரன் ஆகும். அதுக்கு அடுத்த வேல்யூ நமக்கு சப்ட்ராக்ட் ஆகும்போது -1 ன்னு வரும். அதுல நமக்கு வேல்யூஸ் கிடையாது. அப்ப அந்த வேல்யூஸ் நமக்கு வரும்போது இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ளே கால் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். ஏனா கண்டிஷன் நம்ம n (=−1) அப்படினு சொல்லி கொடுத்திருக்கோம். நமக்கு n-1 அப்படின அந்த வேல்யூஸ் வரும்போது நான் else பார்ட்ல பாத்தீனா அந்த வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணிறேன். elseல ரிட்டர்ன் யூஸ் பண்ணி அந்த a of 0 அப்படிங்கற பொசிஷன்ல இருக்க வேல்யூ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்.
ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக getch அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம a(i) இந்த இடத்துல நம்ம n அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு n தான் லிமிட்டாக இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 10 வேல்யூஸ் கொடுத்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a(9) அப்படிங்கிற பொசிஷனில் இருக்க வேல்யூ செக் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா a(8) அப்படிங்கிற வேல்யூ செக் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸும் நமக்கு செக் பண்ணிகிட்டே வரும். இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். என்டர் த லிமிட்னு கேட்குது. நான் ஒரு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ 5 வேல்யூஸ் நம்ம இந்த இடத்துல இன்புட் கொடுக்கணும். நான் 3, 2, 6, 4, 1 அப்படின்னு சொல்லி வேல்யூஸ் கொடுத்துறேன். இதில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு அரேயில் இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இதோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் டேஸ் வேணால் நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.